கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் குருவானவர் ஞானமுத்து. இவருடைய காலம் 1816 முதல் 1888 முடிய. இவருடைய நாடு இந்தியா, இவருடைய தரிசன பூமி திருநெல்வேலி, இந்தியா. இந்தியாவிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வெளிநாட்டில் இருந்து மிஷனரிகள் வந்து கொண்டிருந்த காலம் அது. இந்தியர்களுக்கு இந்தியரின் முறையில் நற்செய்தி அறிவிக்க ஆட்களோ குறைவு. அதிலும் குருத்துவ பட்டம் பெற்றவர்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். 1816 ஆண்டில் பிறந்த ஞானமுத்துவுக்கோ உள்ளத்தில் வாஞ்சை. 10 வயதில் எழுப்புதல் தீ அவர் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எறிந்தது. 11ஆம் வயதில் ரேனியசையர் நடத்திய செமினாரில் சேர்ந்தார். கற்றவர்களையும் மிஞ்சிய கல்வி அறிவை அங்கே பெற்றார். ரேனியசையர் அவர்களால் 1833ஆம் ஆண்டு ஞானஸ்நானம் பெற்ற இவர் இறையியல் கல்வியை இனிதே முடித்தார். சென்னையில் 10 ஆண்டு பணி செய்த பின்னர் திருநெல்வேலியில் தன் பணியை தொடர்ந்தார். டோனாவூர், நல்லூர், கோவிலுத் போன்ற இடங்களில் இவர் செய்த பணிகளை இன்றும் நாம் காணலாம். அயராத உழைப்போ அவர் உடலையும் மிகவும் பாதித்தது. ஆஸ்துமா மற்றும் பக்கவாத நோய்கள் அவரை தொற்றிக் கொண்டாலும் நற்செய்தி பணியே அவரின் முழு மூச்சாக காணப்பட்டது. ஆங்கிலம், கிரேக்கு, லத்தீன், எபிரேயம், தெலுங்கு போன்ற மொழிகளில் புலமையடைந்த இவர் கடவுளின் பங்கு என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். பேராயர் சர்ஜன் ஐயரால் சிறப்பான பாராட்டையும் பெற்றார். இவர் இதே நாள் மார்ச் 6ஆம் தேதி 1888ஆம் ஆண்டு 1000 மக்கள் சூழ மண்ணில் விதைக்கப்பட்டார், விண்ணில் முளைத்தார். பிரியமானவர்களே, நற்செய்தி பணியில் உங்கள் விருப்பம் எப்படி உள்ளது? ரோஜர்ஸ் விதமாய் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவை நமக்குள் எவ்வளவு அனுமதிக்கிறோமோ அவ்வளவுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த குருவானவர் ஞானமுத்து அவர்களுடைய ஊழியம் மகிமையானது, மகத்துவமானது. அவர் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், தெலுங்கு போன்ற மொழிகளை சரளமாக பேசவும் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். அதன் மூலமாக அவர் புத்தகங்களை எழுதி எல்லா மொழிகளிலும் வெளியிட்டு கிறிஸ்துவை யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தீராத நோக்கத்துடன் அதை வெளியிட்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது, கிறிஸ்து நமக்குள் இருந்து செயல்பட அனுமதிக்கின்ற பொழுதுதான் நாம் இவ்விதமான காரியங்களை செய்ய முடியும். கிறிஸ்துவின் அன்பை உலகுக்கு எடுத்துச் சொல்வதற்கு நம்முடைய இருதயத்தில் எவ்விதமான ஆவல் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய காலம் கொண்டது அல்ல, இது ஒரு குறுகிய காலம் கொண்டது என்பதை நாம் யாவரும் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே நீண்ட நெடிய மரணமே இல்லாத வாழ்வை மனுக்குலத்திற்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையா இருக்கிறது. அந்த வாழ்வு இயேசு கிறிஸ்துவால் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்க பெறுகிறது. அதுவும் கிருபையினால், இலவசமாக. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் அந்த கிருபையும் அந்த இரக்கத்தையும் அந்த தயவையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த குருவானவர் ஞானமுத்து அவர்கள் சிறு வயதிலேயே அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அனல் அணையாமல் காத்து கொண்டு இறுதி வரை தன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை அறிவித்திருக்கின்றார். உங்கள் உள்ளத்தில் அப்படிப்பட்ட அனல் பற்றி எரிகிறதா? சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 12:13, சங்கீதம் 113, 114, 2 கொரிந்தியர் 5-7 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.